இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம் நடுவில் எழுந்தருளி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். வானதூதர்கள் மத்தியில் அரசராக வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இன்று இப்பொழுது நம் நடுவில் வீற்றிருக்கிறார். ஆகவே முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நம் நடுவில் எழுந்தருளி இருக்கின்ற நற்கருணை நாதரை ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். குருடருக்கு பார்வை கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். செவிடருக்கு கேள்வி கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். முடவருக்கு சுகம் கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சிலுவை சுமந்த என் அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சிலுவையில் உயிர் கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மரித்து உயிர்த்த என் அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மரித்தோரை உயிர்ப்பித்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பாவத்தை மன்னித்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நோய்களை குணமாக்கும் அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சமாதானம் தருகின்ற அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனைக்குரியவர் ஆற்றல் மிக்க ஆண்டவர் அன்பின் ஊற்றாகிய திரு இருதய ஆண்டவர் நம் நடுவில் வீற்றிருக்கிறார். திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே அவருடைய இறை பிரசன்னத்திலே அவருடைய எல்லையில்லாத அன்பின் நிறைவிலே நாம் இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்கப்படும்படி இதோ இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம்.
நம் நடுவில் வீற்றிருக்கிற திரு இருதய ஆண்டவர் அனைத்து மனித குலத்திற்குமான ஆண்டவர். யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக அல்ல, மாறாக அனைத்து மனித குலத்திற்கும் தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய எல்லையற்ற அன்பை, இரக்கத்தை தாராளமாய் பொழிகின்ற இந்த ஆண்டவரை கொண்டாடும்படி வந்திருக்கின்றோம். பல நூற்றாண்டுகளாக இந்த திரு இருதய ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை, இரக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திருவுடல், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் திரு இருதயம், இயேசுவின் கரங்கள், இயேசுவின் கால்கள் என்று சொல்லி இயேசுவின் ஒவ்வொரு உறுப்புகளும் இறை மாட்சியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் அருளின் நேரம். இந்த நேரம் இயேசுவின் அன்பை இன்னும் சுவைக்கின்ற ஒரு நேரம். இந்த நேரம் அவருடைய அன்பிலே இன்னும் ஆழமாக நாம் அனுபவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான நேரம். ஆகவே இந்த நிறைவான எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசுவின் திருமுகத்தை உற்று நோக்குவோம். அவருடைய திரு இருதயத்தை உற்று நோக்குவோம். இது அற்புதமான ஒரு நேரம். இது ஒரு ஆசீர்வாதம் மிக்க நேரம். இந்த நேரத்திலே அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாட போகிறோம். காரணம், அவர் சொன்னார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொன்னார். நம் ஆராதனையிலே பாடின பொழுது அநேகருக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர், அநேகருக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர். இந்த அற்புதம் நிகழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திரு இருதயத்திலிருந்து புறப்பட்ட அன்பு. அந்த அன்பைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அன்பு நிறைந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது, நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடினவர்களாக நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எண்ணற்ற நன்மைகள் உண்டு, ஏராளமான நன்மைகள் உண்டு. அவை சொல்ல இந்த ஒரு சில மணித்துளிகள் போதாது. என்னை தயவாய் தூக்கி எடுத்தவர், நான் நினையாதிருந்த பொழுதும் என்னை நினைத்து கொண்டே இருக்கின்ற இந்த தெய்வீக திரு இருதயத்தின் ஆண்டவரை நான் நன்றி உணர்வோடு அவரை வழிபடுகின்ற நேரம் இது. அவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் இது. அப்படியே கண்களை மூடி என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக என் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். இதுவரைக்கும் என்னை பத்திரமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய இரக்கம் இல்லாமல் என்னால் ஒரு நொடி பொழுதும் வாழ முடியாது. அவரே என்னை தாங்கி தாங்கி பாதுகாப்பாய் நடத்துகிறாரே, அந்த பாதுகாப்பின் ஆண்டவரை, அந்த பராமரிக்கிற ஆண்டவரை நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்த போகிறோம். இதய தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இதய தெய்வமே உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி. இதய தெய்வமே நன்றி, என்னை காணும் இயேசுவே நன்றி. சொல்லுவோமா? இதய தெய்வமே நன்றி, என்னை காணும் இயேசுவே நன்றி. அவருடைய கரத்தை நம் மீது நீட்டி இருக்கின்றார். இந்த இருதயம் எனக்காக எப்பொழுதும் ஏங்குகிற இருதயம். இந்த இருதயம் என்னை எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிற இருதயம். நான் தேடாதிருக்கிற நேரத்திலும் இதோ இந்த இருதயம் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இருதயம் என்னை மிகுந்த ஆர்வத்தோடு நாடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், அவர் என் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த நேசம். இந்த நேசத்தினுடைய உச்சம் என்பது உயிரையே கொடுக்கத்தக்கதான நேசம் அல்லவா? இந்த இயேசு என்னை பராமரித்து வந்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தேவைகளையும்
சந்தித்து கொண்டு வந்திருக்கின்றார். வழியே இல்லாத நேரத்திலும் எனக்காக வழிகளை திறந்து விட்டவர். சுகம் கிடைக்க முடியாது என்ற நேரத்திலும் எனக்கு சுகத்தை கொடுத்தவர். என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையிலும் எனக்கு நம்பிக்கையாய் பக்கபலமாய் என்னை பராமரித்த ஆண்டவருடைய செயல்பாடுகளை நினைத்து இந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பராமரித்த அந்த நேரத்தை நினைத்து பார்ப்போம். முடியாது என்று சொன்ன பொழுதும் முடிய வைத்தவர், நடக்காது என்று சொன்ன பொழுதும் நடக்க வைத்தவர். இந்த இதய தெய்வத்திற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோமா? இதய தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதய தெய்வமே நன்றி, என்னை காணும் இயேசுவே நன்றி. எல்லாரும் இணைந்து இதய தெய்வமே நன்றி, என்னை காணும் இயேசுவே நன்றி. அடுத்ததாக நம் வாழ்க்கையில நிறைவாக பெற்றுக்கொண்ட அருள் ஆசிரியருக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டவர் எதையும் என்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்காமல் தன்னுடைய நிறைவினால் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், என்னை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த அன்பு முடிவற்ற அன்பு, இந்த அன்பு நிலையான அன்பு, இந்த அன்பு கைவிடாத அன்பு, இந்த அன்பு ஏமாற்றாத அன்பு. ஆகவே அவர் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் மீது, என் குடும்பத்தின் மீது, என் மீது அவர் பொழிந்து வந்து கொண்டிருக்கின்ற எல்லா அருளை நினைத்து, ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீயே ஆசியாக விளங்குவாய், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னார். ஆகவே ஆசியின் ஊற்றாக நம்மை அவர் மாற்றி இருக்கிற அந்த அன்பை நினைத்து இதய தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய திரு இருதயத்தை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோமா? இதய தெய்வமே நன்றி, என்னை காணும் இயேசுவே நன்றி. இதய தெய்வமே நன்றி, என்னை காணும் இயேசுவே நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் இருதயத்தை உம் அண்டை திறக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின நாம் இப்பொழுது நம்முடைய உள்ளத்தை காணிக்கை ஆக்குவோம். திரு இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது அவர் சொன்ன காரியம், இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வேறு எந்த பொன்னோ பொருளோ இல்லை. அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தின் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த இருதயத்தை திறந்து கொடுப்போமா? ஆண்டவர் இயேசுவிடத்திலே, ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக வந்திருக்கிறேன், இருக்கிற வண்ணமாக வந்திருக்கிறேன். தந்தையின் அன்பை விட்டு பிரிந்து ஓடிப்போன அந்த ஊதாரி மைந்தன் சொன்ன ஒரே ஒரு காரியம், தந்தையே, விண்ணுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இந்த நேரம் நம்முடைய இருதயத்தை திறந்து இயேசுவிடத்தில் நம்மை கொட்டுகிற ஒரு நேரம், இயேசுவிடத்திலே நம்மை காட்டுகிற ஒரு நேரம். இயேசுவே, நான் இருக்கிற வண்ணமாக வந்திருக்கிறேன், நான் என்னை மறைத்து கொள்ள விரும்பவில்லை. இயேசுவே, இப்பொழுதும் உம்முடைய அன்பை நாடி தேடி நான் வந்திருக்கிறேன். உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்கும்படி, உமது அன்பை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லி உணருவோமா? இயேசு சொல்லுகிறார், நீ எழும்பி வா, நீ இருக்கிற நிலையோடு புறப்பட்டு வா. இதோ என் இரக்கத்தை அனுபவிக்கும்படி, என் அன்பை அனுபவிக்கும்படி, என் ஆற்றலை அனுபவிக்கும்படி இதோ நான் என் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நொறுங்கிய உள்ளத்தோடு அப்படியே முழந்தால் படியிடுவோமா? அப்படியே முழந்தால் படியிடுவோம். திரு இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது அவர் நமக்கு சொன்ன காரியம், எப்பேற்பட்ட நிலையிலும்
நாம் அவருடைய இருதயத்தை தேடி வர முடியுமாம். இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய இருதயத்தை தேடி வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்கள் சுமைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுதும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு நிந்தை பரிகார ஜெபமாக நாம் ஜெபிக்கிற பொழுது அனைவரும் இணைந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த ஜெபத்தை தியானிக்கிறவர்களாக, இந்த ஜெபத்தை உணர்கிறவர்களாக நாம் திரு இருதயத்திற்கு இந்த நிந்தை பரிகார ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லாவிடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணராயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கின்றோம் என உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரிகையாய் இருக்கின்ற புனித கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய
ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமேன். ஆண்டவர் நற்செய்தி வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே, இந்த தொடர் ஜெப வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு தம் உள்ளத்தை திறந்து நம்மோடு கூட பேசுகின்ற அருமையான இறை வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். இயேசு சொன்னார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். இயேசு ஆண்டவர் யாரோ ஒரு சிலரை, குறிப்பிட்ட நபர்களை அவர் அழைக்கவில்லை. இயேசுவின் இருதயம் எல்லோருக்குமான இருதயம். இயேசுவின் இருதயம் எல்லோருக்கான ஆசீர்வாதங்களை, அருளை, அன்பை நிறைவாய் பொழிகின்ற அன்பின் இருதயம். ஆகவே தான் அந்த இருதயம் சொல்லுகிறது, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்காக நான் வைத்திருக்கின்ற இளைப்பாறுதலை, உங்களுக்காக நான் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் அருகில் வாருங்கள் என்று இயேசு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைக்கின்றார். அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு 29ஆம் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவின் இருதயம் நமக்காக அன்பை பொழிகின்ற இருதயம் தான். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அடைக்கலமாக, ஆதரவாக, தம்முடைய இரக்கத்தை எப்பொழுதும் பெருகுகின்ற, கொடுக்கின்ற ஒரு இருதயம் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விழாக்களும் நமக்கு பெற்றுக்கொள்வதை சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக கற்றுக்கொள்ளும்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே இந்த இயேசுவின் திரு இருதயம் சொல்லுகின்ற காரியம், சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு என் அண்டை வாருங்கள். இன்று அநேகர் அநேக விதமான சுமைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், சுமைகளை சுமந்து சோர்ந்து போயிருக்கலாம். பல சமயம் எப்படிப்பட்ட சுமை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது தெரியுமா? கவலை என்கிற சுமை. இந்த உலகத்துல கவலை இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் கவலை உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுவார், கவலைப்படாதிருங்க. இந்த இயேசுவின் திரு இருதயம் நமக்காக எப்பொழுதும் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக, நம்மை தேற்றுகிற இறைவார்த்தைகளை காண்கிற பொழுது, ஏனென்று சொன்னால் இறைவார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவில் இருந்தே வார்த்தைகள் புறப்படுகிறது, இருதயத்தின் நிறைவில் இருந்தே சகலமும் புறப்படுகிறது. ஆகவே இயேசுவின் இருதயம் அன்பால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே அவருடைய இறை வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக, ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு சொன்னார், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, அதிகமான கவலை எதனால் வருகிறது? எதனால் வருகிறது? கவலை அநேகம் வருவதற்கு முக்கியமான காரணம், நாம் பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதினாலே, பிறருடைய காரியங்களை நினைத்து மனம் வருந்துவதாலே கவலை உண்டாகிறது.
ஒரு சம்பவத்தை இப்படியாக நான் வாசித்தேன். ஒரு காகம் ஒன்று நினைத்ததாம், இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நினைத்து கொண்டிருந்ததாம். எது வரைக்கும் அது ஒரு கொக்கை, வெள்ளை கொக்கு, அந்த பறவையை பார்க்கிற வரைக்கும் அது தான் மகிழ்ச்சியாக இருப்பதாய் நினைத்து கொண்டிருந்தது. அந்த கொக்கை பார்த்த உடனே அந்த காகம் நினைத்ததாம், இவன் ரொம்ப வெள்ளையா இருக்கிறான், இவன் தான் இந்த உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியானவன் என்று சொல்லி அது நினைத்ததாம். ஆகவே கொக்கிடத்துல போய் சொல்லிச்சான், நீதான் இந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பறவை என்று சொன்னதாம். அந்த கொக்கு சொல்லிச்சான், அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கிளியை பார்க்கும் வரை நான் அப்படி நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னதாம். ஏன் கொக்கு சொன்னதான், நான் ஒரே ஒரு கலராத்த நிறமாகத்தான் இருக்கிறேன், ஆனால் அந்த கிளியோ 2 நிறம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அது சொன்னதாம். ஆக கிளியிடத்திலே காக்கா சென்று கேட்டதாம், நீதான் உலகத்திலேயே மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த பறவை என்று சொன்னதாம். அந்த கிளி சொன்னதாம், மயிலை பார்க்கும் வரைக்கும் நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன், நான் வெறும் 2 நிறங்களை மட்டும்தான் கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த மயிலோ அநேக நிறங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லி அது சொன்னதாம். உடனே அந்த காகம் அந்த மயிலை காண்பதற்காக ஒரு மிருக காட்சி சாலைக்கு சென்றதாம். அந்த மிருக காட்சி சாலையிலே அந்த மயிலை ஒரு சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அநேக மக்கள் அந்த மயிலை பார்த்து மனம் மகிழ்ந்தார்கள். அநேக கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தது. காகம் நினைத்ததாம், உண்மையாகவே இந்த உலகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியான பறவை இந்த மயில் தான் என்று நினைத்து அந்த மயிலிடத்திலே சென்று அந்த காகம் சொன்னதாம், இந்த உலகத்திலேயே நீதான் மகிழ்ச்சியான பறவை என்று சொன்னதாம். அந்த மயில் சொன்னதாம், இந்த அழகுதான் என்னை சிறையில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறது. இந்த சிறை மிருக சாலையிலே இல்லாத ஒரே ஒரு பறவை எந்த பறவை தெரியுமா? காகம் மட்டும்தான். ஏனென்றால் காகம் இப்பொழுது சுதந்திரமாக பறக்க முடியும், ஆனால் இந்த அழகினாலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நான், எனக்கு எவ்வளவு அழகு இருந்தாலும் என்னால் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியவில்லை என்று அந்த மயில் சொன்னதாம். கடைசியில் காகம் நினைத்ததாம், நான் தான் மகிழ்ச்சியான பறவை என்று மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றதாம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஏன் கவலை பெருகுகிறது? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை காட்டிலும் மற்றவர்கள் மிகுந்த நல்லதாக இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க நினைக்கிற பொழுதே இன்று மனிதனுடைய மனமானது கவலையினாலே பீடிக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் தாழ்ந்ததாக இருக்கு நினைக்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்த உயரிய நிலையை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை உண்டாகிறது. ஆகவே கவலை என்ற சுமை வருவதற்கு காரணம், நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, பிற காரியங்களை கண்டு நம்மையே நாம் தாழ்வாய் கருதி கொள்ளுகிற பொழுது, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த அன்பை, அந்த அருளை சுவைக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய சுமை இன்று ஒவ்வொரு மனு குலத்தின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. திரு இருதய ஆண்டவர் காட்சி கொடுக்கும் பொழுது சொன்னார், அனைத்து மனு குலங்களையும் தம் அண்டை வரும்படி, அர்ப்பணிக்கும்படி, தம்மையே கொடுக்கும்படி இந்த இயேசு ஆண்டவர், திரு இருதய ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்று ஒருவேளை கவலை என்கிற சுமையோடு நாம் காணப்பட்டாலும் இந்த திரு இருதய ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் கொடுக்க போகின்றோம், நம்மை நாம் கொடுக்க போகின்றோம். உங்கள் கவலைகளை அறிந்திருக்கிற தெய்வம், உங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிற தெய்வம், உங்கள் சுமைகளை மாற்றும்படி அவர் நினைத்து கொண்டிருக்கிற தெய்வம். எசேக்கியேல் இறைவாக்கு நூலில் சொல்லப்பட்டிருக்கும், நான் உங்களுக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லுவார், நான் உங்களுக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லுவார். இப்படி சொல்லுகிற அருமை ஆண்டவர் இயேசு, யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், 38 வருடங்களாக ஒரு மனிதன் படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். உதவுவதற்கு ஒருவரும் இல்லை, உதவக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அந்த மனிதன் இயேசுவை தேடி ஓடவில்லை, இயேசு அந்த மனிதனை தேடி வந்தார். அதுதான் இயேசுவின் இருதயம். இன்று நீ எனக்காக பலவற்றை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை, என் அன்பை உணர்ந்து கொள், என் அன்பை அனுபவிக்க கற்றுக்கொள் என்று சொல்லி இந்த திரு இருதய ஆண்டவர் நம்மிடத்தில் ஏக்கத்தோடு உலாவுகிறவராக இருக்கிறார். அந்த மனிதனிடத்தில் சென்று அவர் சொல்லுகிற காரியம் இறை வார்த்தையில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவரை கண்டு அவர் அருகில் சென்று அவர் நெடுங்காலமாக அப்படி இருப்பதை அவர் அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கும். இயேசு உங்களை அறிந்திருக்கிறார்.
இயேசு உங்களை காண்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்கள் அருகில் வருகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் இருதயம் எனக்காக உங்களுக்காக துடிக்கிற இருதயமாக, உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யக்கூடிய இருதயமாக, உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய இருதயமாக இந்த இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த திரு இருதய ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பை அனுபவிப்பது மட்டுமல்ல, அவர் சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். இன்று இயேசுவின் திரு இருதயத்தோடு நம்முடைய இருதயம் இணைக்கப்பட வேண்டும். இயேசுவின் இருதயத்தில் காணப்பட்ட அன்பும் மனதுருக்கமும் இரக்கமும் இன்று நம்முடைய இருதயத்திலே குடிகொள்ள வேண்டுமானால், இன்று என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் இயேசுவின் இருதயத்தோடு இணைக்கப்பட வேண்டும். இயேசுவின் இருதயத்தோடு இணைக்கப்படுகிற பொழுதுதான் உண்மையான அன்பை நம்முடைய வாழ்விலே சுவைக்கிறவர்களாக, பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். நம் மண்ணிலே வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த புனித அன்னை தெரசாவுடைய வாழ்வு நமக்கு தெரியும். அவருடைய வாழ்வு கிறிஸ்துவின் இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் இருதயம் எப்படி அநேகருக்காக, கஷ்டப்படுகிற மக்களுக்காக, துன்பப்படுகிற மக்களுக்காக துடித்து கொண்டிருந்ததோ, விடுதலைக்காக துடிக்கின்ற மக்களுக்காக இயேசுவின் இருதயம் எப்படி துடித்ததோ, அதே போல அன்னை தெரசாவின் இருதயம் இயேசுவின் இருதயத்தை கொண்டவராக துன்பப்படுகிற மக்களை பார்க்கிற பொழுது அந்த இருதயம் துடித்தது, அழுதது, அவர்களுக்கு சேவை செய்யும்படி அது உந்தி தள்ளியது, தன்னுடைய வாழ்வை கொடுக்கும்படி செய்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு ஆண்டுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சொன்ன காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுதல் என்பது உண்மையாக நம்முடைய வாழ்வை இயேசுவின் வாழ்வை போல மாற்றிக்கொள்வது என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த இயேசுவின் இருதயத்தை போல என் இருதயம் மற்றவர்களுக்காக துடிக்கிறதா? ஒருவர் துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது என் இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது? அந்த நிலையில் இயேசு இருப்பாரே என்று சொன்னால் அவர் என்ன செய்திருப்பார்? அவர் இரக்கம் உள்ளவராக இறங்கி இருப்பார். யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை. இயேசுவின் இருதயம் குற்றவாளிகளையும் பாவிகளையும் நேசித்த இருதயம். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்த பொழுது சட்டத்தை மட்டும் அவர் பிடித்துக் கொள்ளவில்லை. சமுதாயத்திற்காக அவர் நல்ல பேரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நீதி தீர்ப்பிடவில்லை. மற்றவர்களை சார்ந்து கொள்ளவில்லை. அன்பை அவர் வெளிப்படுத்தினார், இரக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்று மனுக்குலம் அப்படிப்பட்ட இரக்கத்தையும் அன்பையும் கொண்ட ஒரு மனுக்குலமாக வாழ வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோமா? இந்த எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துவோமா? இந்த நேரம் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய நேரம், நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் திரு இருதயத்தோடு என் இருதயத்தை இணைத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் இயேசுவின் இருதயம் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க ஆவலுள்ளதாயிருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட மன்றாட்டுகள் காணப்பட்டாலும் இதோ இயேசு ஆண்டவருடைய இருதயம் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிற இருதயமாக இருக்கின்றது. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் இயேசுவின் ஆசிர்வாதம் இன்று நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி இதோ அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். சொல்லப்படுகிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லி விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்க போகிறோம். திரு இருதயத்தின் ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி பயபக்தியோடு நம்பிக்கையோடு திரு இருதய ஆண்டவரை நோக்கி நம் மன்றாடுவோம்.
கனிவோடு எங்களை வழிநடத்தி வரும் அன்பு ஆண்டவரை, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினராகிய எங்கள் அனைவருக்கும் உமது அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் தந்து எங்கள் உள்ளங்களை தூண்டி உடனிருந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையும் வழியும் வாழ்வும் நானே என்றவரே, எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி எங்கள் தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் மக்களின் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக என்றையம் இறைவா. இந்த உலகின் வேதனை, சோதனைகள், நெருக்கடிகள் எது வந்தாலும் சோர்ந்து போகாமல் உம்மையே பற்றிக்கொள்ளவும், உமது அன்பில் நிறைந்து உமக்கு பிரியமான வாழ்வு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் மீது அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற எம் இறைவா, நாங்கள் எங்களை சார்ந்தவர்களை மட்டுமே அன்பு செய்யாமல் உலகின் அனைத்து உயிர்களையும் அன்பு செய்து அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி இவற்றை ஏற்படுத்தவும், நோயினால் துன்பப்படுபவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்போர் அனைவரையும் உமது அன்பு கரத்தால் தொட்டு சுகம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் மேசையா. நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கின்ற ஆண்டவர், ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், எல்லையில்லாத தம்முடைய இரக்கத்தையும் அருளையும் நம் வாழ்வில் அளவில்லாமல் ஊற்றுகிறவர். எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுப்பாராக. அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இயேசுவே, எல்லோருடைய விண்ணப்பத்தையும் மன்றாட்டுகளையும் கேட்ட உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய திரு இருதயத்திலிருந்து புறப்படுகிற அன்பின் வல்லமையினாலே ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இது அங்கீகரித்திருப்பதற்காக, ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரம். திரு இருதய ஆண்டவருக்கு நம் இருதயத்தை, நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிற நேரம், மனுக்குலம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிற நேரம். கண்களை மூடி கரங்களை குவித்தவர்களாக திரு இருதய ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஓ மிகவும் இனிய இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கும் எளியோர் மீது உம் கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் அதிக உண்மையாக உம்முடன் ஒன்றித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை உம்முடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை, மற்றும் பலர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே,
இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இவர்கள் அனைவரையும் உமது திரு இருதயத்திற்கு அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் பற்றுறுதியாளர்களான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் அரசராக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருளுவீராக. பொய் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் அனைவரையும் உண்மையின் துறைமுகத்திற்கும் பற்றுறுதியின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை தீமையிலிருந்து பாதுகாத்து திண்ணமான தன் உரிமையை அதற்கு அளித்தருளும். அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒழுங்குமுறைமையையும் அமைதியையும் தந்தருளும். இவ்வுலகில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரல் ஒளியாய் நம் எல்லோருக்கும் மீட்பளித்த திவ்ய இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக, மகிமையும் வணக்கமும் என்னாலும் உண்டாவதாக என்ற துதி இடைவிடாது ஒலிப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவர்
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனிட விடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே, எங்கள் ஆன்மாவின் ஆனந்தமே. இயேசுவின் இருதயமே, எங்கள் ஆன்மாவின் ஆனந்தமே. உம் மகிழ்வினில் நிறைந்திடுமே, உம் அருளினில் வளர்த்திடுமே. இயேசுவின் இருதயமே, எங்கள் ஆன்மாவின் ஆனந்தமே. இரக்கமும் இன்பமும் தருவதும் நீயே, இகத்திலும் பரத்திலும் இருப்பதும் நீயே. இரக்கமும் இன்பமும் தருவதும் நீயே, இகத்திலும் பரத்திலும் இருப்பதும் நீயே. பிறந்த அவரின் இதயத்தில், திறந்த அவரின் இதயத்தில் தினமும் வாழ்ந்து மகிழ்ந்திடுவே. இயேசுவின் இருதயமே,